கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதாவது முதல்லேருந்து நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, ஆண்டவர் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணமான ஒரு காரியத்தை அவர் செய்வார். சம்பூர்ணமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து, அதாவது நீங்கள் திருப்தி அடையும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த நாட்களில் எவ்வளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு திருப்திங்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம ஏசாயாவில் கூட வாசிக்கிறோம், நீங்கள் மகா வறட்சியான காலத்திலே உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ வறட்சி, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு செழிப்புகள் இருந்தாலும் கூட திருப்தி என்பது தேவனால் கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நீங்கள் திருப்தி அடைந்து என்று வேதம் சொல்லி திருப்தி அடைந்து, ரெண்டாவதாக அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவதாக உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தர். ஆண்டவர் முதலாவது உங்களை திருப்திப்படுத்துகிறார். நீங்கள் திருப்திப்படும்படியான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ரெண்டாவதாக சொல்லப்படுகிறது, உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தர். ரெண்டாவது அவர் உங்களை அதிசயமாக நடத்துவார். நம்ம இந்த நாட்களிலும் கூட நம்ம வாசிக்கிறோம், அந்த மீகாவில் கூட வாசிக்கிறோம், அந்த 7:15 நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நாட்களில் அவர் அதிசயமாக நடத்துகிறவர், அவர் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். அந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்களை அதிசயமாய் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, கடைசியாக அந்த கடைசியில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும், அதாவது என் ஜனம் ஒருபோதும், நீங்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை அதிசயமாக நடத்துவார். மூன்றாவது, நீங்கள் ஒருபோதும் எந்த நிலையிலையும் அவர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் உங்களை நடத்துவார். இப்படிப்பட்ட நாமத்தோடைய கர்த்தரை நீங்கள் துதியுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நடத்துகிற, இப்படி ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனை, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதியுங்க, அவரை ஆராதிங்க. இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார், அதிசயமாக நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.